ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய அதே சமயம் நீர் சத்து நிறைந்த சுரக்காயை வச்சு ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல முறு தோசை, அதுவும் சுரக்காய் தோசைங்க. அதே மாவை வச்சு நல்ல புசு புசுன்னு சாஃப்டாக சுரக்காய் குழிப்பணியாரம், நல்லா சாஃப்டாக மெத்துன்னு பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய இந்த சுரக்காய் குழிப்பணியாரத்துக்கும் ஹோட்டல் ரோஸ்ட் சுவையில் நல்ல முறுன்னு இருக்கக்கூடிய இந்த சுரக்காய் தோசைக்கும் சைடிஷாக ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 500 கிராம் எடையுள்ள சுரக்காயை முதல்ல தண்ணீரில் கழுவிட்டு மேலே உள்ள தோலை எல்லாம் செதுக்கி எடுத்துட்டு இப்போ உள்ள விதைகளையுமே நீக்கிட்டு இது மாதிரி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். காய்கறிகளை விருப்பமாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கோ, குறிப்பாக இந்த வெயில் சீசனுக்கு இந்த சுரக்காய், அதாவது நீர் சத்து நிறைந்த இந்த சுரக்காயை வேணான்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் எப்போமா செய்வீங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. எப்படி செய்கிறதுனா, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான தண்ணி சேர்த்து இதில் ஒரு 7-8 காஞ்ச மிளகாயும் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. ஊறினதுக்கு அப்புறமா அரிசி, பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் இந்த ஊறின காஞ்ச மிளகாயை சேர்த்துக்குவோம். இது கூட ஒரு 4 துண்டு மீடியம் சைஸ் அளவு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருந்த இந்த அரிசி பருப்பை இதோட சேர்த்துக்குவோம். அரைக்கிறது நம்ம இன்றைக்கி 2 பேட்சாக சேர்த்து அரைக்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு பேட்சாக மிளகா, இந்த அரிசி பருப்பு கூட பாதி அளவு சுரக்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா நைஸாக மையவே அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்த பேட்சாக பாக்கி இருக்கிற அரிசி பருப்பு கூட மீதமாக கட் பண்ணியிருக்கிற சுரக்காயை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் போல் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. கலந்த இந்த மாவு ரொம்ப நேரம் புளிக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ நல்லா ஈவனாக கலந்துட்டு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி மூடிடுங்க. இது ஒரு 1.5 மணி நேரம், அப்படி இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் புளிச்சாலே போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 1.5 மணி நேரம் தான் புளிக்க வச்சுருக்கேன். ரொம்ப அதிகமாக புளிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் டேஸ்ட் மாறிடும். தோசை அந்தளவுக்கு முருகலாக இருக்காது. இப்போ புளிச்ச மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பில் கல்லை வச்சுட்டு நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி நல்லா மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுட்டு தோசை மாதிரி வாத்து சுட்டுக்கலாங்க. இதுக்கு நீங்கள் கடலெண்ணெய் சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போது தோசை நல்ல முருகலாக நம்ம ஹோட்டல் கடையிலலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா ரோஸ்ட்டு, அந்த மாதிரி நல்லா முறுன்னு சிவந்து நல்லா முருகலாக வெந்து வர ஆரம்பிக்கும். இப்போ லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிட்ருக்கும் நல்லா கண்ணாடி மாதிரி பலன்னு எந்த அளவுக்கு தோசை நல்லா மெல்லிஸாக வருதுன்னு. இப்போ இதை அழகாக மடக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்ல முறுன்னு ஹோட்டல் கடை தோசை மாதிரியே சூப்பராக வந்திருக்குங்க. அடுத்ததாக இதே மாவை வச்சு நல்ல புசுன்னு குழிப்பணியாரக்கல்லில் சுரக்காய் குழிப்பணியாரத்தை ஊற்றிக்க ஆரம்பிச்சிடலாம். குழிப்பணியாரக்கல்லில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா எல்லா குழிகள்லையுமே மாவை நிரப்பிக்கலாம். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு மேலே மூடி விட்டுருவோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டுங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம் நான் தட்டை எடுத்துட்டேன். பாருங்கள், இதை நம்ம இப்போ திருப்பி விடணும்னு அவசியம் இல்லை. திருப்பி விட்டோம்னா நல்ல ரோஸ்ட் மாதிரி முருகலாகிடும். இப்போ நம்ம திருப்பி விடாத அப்படியே எடுக்கிறதுனால கீழே உள்ள லேயர் மட்டும் ரோஸ்ட்டாக இருக்கும், மேலே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி மல்லிப்பூ மாதிரி பிசுனே இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா சுரக்காய் குழிப்பணியாரத்தையுமே எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். 1/2 கப் தேங்காய் துருவலுக்கு 4 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க, ஒரு 4 முந்திரி பல் சேர்த்துக்கோங்க. இந்த முந்திரி சேர்க்கறதுனால கூடுதல் சுவையாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதை பாருங்கள் இந்த சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் இந்த சட்னிக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப மையாக அரைக்காமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் தேங்காய் சட்னியும் ரெடி. இப்போ பாருங்கள், ஒரே மாவை வச்சு ரொம்ப புசுன்னு நல்லா மல்லிப்பூ மாதிரி சாஃப்டாக இருக்கிற
சுரக்காய் குழி பணியாரம். இந்த பணியாரத்துக்கு நீங்கள் தாளிப்பு சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பணியாரமாக விட்டு கூட சுட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சுரக்காய் தோசைங்க. இது தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாத செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு ரோஸ்ட் மாதிரி முறுன்னு, அதுவுமே இந்த சைடிஷாக தொட்டுட்டு சாப்பிட்ற இந்த தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த டிஃபன் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இது வரைக்கும் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.